ஐக்கிய நல கூட்டமைப்பு யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சமுதாயத்துல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, அரசு நல திட்டங்கள், சமூக நல பணிகள் இந்த துறையின் கீழே பல வருடங்களாக மக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக இன்று கல்வித்துறையின் சார்பாக 10ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு எப்படி தயாராகுவது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களா நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மதிப்பிற்குரிய எஸ் சித்திக் எம்டக் அவர்கள். இவங்களை பற்றி சொல்றதா இருந்தா, இவங்க தமிழகத்துல இதுவரைக்கும் 500க்கும் அதிகமான கல்வி வழிகாட்டுதல்கள் முகாம்கள் நடத்தி இருக்கிறாங்க. 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில கல்வி வழிகாட்டுதல்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்திருக்கிறாங்க. இவர்களோட இன்னைக்கு நம்ம நேர்காணல் நடத்தி இருக்கிறோம். வாருங்கள் நம்ம நிகழ்ச்சி கூட செல்லலாம். ஸோ 12th அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிமாண்டாக இருக்கக்கூடிய கரியர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு டெக்னிக்கல் செக்டார் நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. நான் டெக்னிக்கல்னால் நீங்கள் வெறுமனே ஒரு ஐடி இன்ஜினியர் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். எந்த இதை எடுத்து ஒரு காமர்ஸ் எடுத்திங்கன்னா காமர்ஸ்னு சொல்லலாம், ஈவன் மெடிக்கல் ஃபீல்டு சொல்லலாம், ஈவன் டீச்சிங்கில் கூட இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வர்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தொழில்நுட்பம் சார்ந்து அப்போனா உங்களுக்கு ப்ரோக்ராமிங், அதே மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் ஸ்கில், இது சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் சரி வளர்ச்சியும் இருக்குது. அதுக்கு அடுத்து சொல்கிறதா இருந்தது அப்படின்னாக்கா ரிசர்ச் சொல்லலாம், யூஜி, பிஜி, பிஹெச்டி. ஸோ இதை மையப்படுத்தி ஆய்வுத்துறைகள், அது வெறும் சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கணிதத்தில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அது மாதிரி எக்கனாமிக்ஸில் இருக்குது, இப்படி ஈவன் மொழி லாங்குவேஜஸில் கூட இருக்குது. இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய ஆய்வுத்துறை சார்ந்த படிப்புகள், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ரிசர்ச் நீங்கள் டெக்னிக்கல் அப்படின்னு கொண்டு வரீங்க? இல்லை, டெக்னிக்கல் ஒரு ஃபீல்டு, ரிசர்ச், ஓகேங்களா. ஸோ இந்த 2 துறையுமே இந்த துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஃப்யூச்சர் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி கைட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஐடியாஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய எபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். அவங்க எந்த மாதிரியான திறன்கள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பர்சனாலிட்டி நம்ம செக் பண்ணணும். பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் சில பேருக்கு. இந்த வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா பேசுகிற திறன் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கும், ஒரு செய்தியை கூட ரொம்ப அழகாக கோர்வையாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன். சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா புத்தக புழுவாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கேட்டகரைஸ் பிரிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு டீப் நாலேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள நீங்கள் ஒரு மருத்துவத்துறை சார்ந்து, அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு, அந்த மாதிரியான துறைகள், ஈவன் ரிசர்ச் அப்படி கொண்டு போகலாம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் ஸ்கில்லு, நல்லா பேசுகிற திறமை, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படின்னா ஒரு மேனேஜரல் செக்டார், டீச்சிங் சைடு. ஸோ இந்த மாதிரியான அவங்க எபிலிட்டியை பார்த்து இவர்களுக்கு இந்த துறை நமக்கு சரியாக இருக்கும் பார்த்துட்டு இப்போ அந்த துறை சார்ந்து இது ஒரு ஸ்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸினுடைய பொருளாதார வலிமை. நீங்கள் துறையை இலக்காக வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த துறை எடுத்தாலுமே சரி, காசு கட்டி படிக்கிற படிப்புகளும் இருக்குது, செலவில்லாமல் படிக்கிற படிப்புகளும் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப வலுவாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற படிப்புகள், இல்லை பொருளாதாரம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப அப்போ ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா, 10,000 ரூபா, 8,000 ரூபா, இந்த மாதிரியான குறைந்த செலவில் ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இதில் இவங்க படிப்பதற்கான கல்லூரிகள் மற்றும் அந்த கோர்ஸுகளை சஜஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு கேரியர் பார்த்து செட் பண்ணுவோம். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டீ கடைக்கு போனோம், டீ ஆர்டர் பண்ணோம், அப்படி கிடையாது. ஒரு யூஜி, பிஜி, தேவைன்னா பிஹெச்டி படிக்கும் பொழுது கூட என்னென்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும், துறை சார்ந்த திறன்கள்னு இருக்குது. இப்போ அந்த என்ன மாதிரி ஸ்கில் செட் அவங்க டெவலப் பண்ணணும், ஃபர்தர் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான கோர்ஸ் பண்ணணும், இப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு கம்ப்ளீட். எப்படி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரியர் பார்த்து. ஸோ இப்போ இந்த புள்ள இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துறையில் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை வழங்கலாம். ஐஐடி, என்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தவிர அதே மாதிரி கல்வி தரங்கள் கொடுக்கக்கூடிய அதர் இன்ஸ்டியூட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா? அது மூலமாக பயன்பெற்றிருக்காங்களா மக்கள்? பொதுவாக உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் ஒரு தம்ரூல் வச்சுக்கோங்க. மத்திய மாநில அரசினுடைய நிறுவனங்கள் பெரும்பாலுமே அது உயர்கல்வி நிறுவனங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஏன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன்.
இப்போ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு தனியார் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோமே, இப்போ நாம் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும். இதை வந்து ஒரு தனிநபர்களோ ஒரு குழுவோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதுக்கு நிறைய நீங்கள் பர்மிஷன்ஸ் வந்து அரசாங்கத்தை வாங்கணும். தனிநபர்களுக்கு வந்து இது கடினம், முடியாதுன்னு நான் சொல்ல வரல. அப்போ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க, பல கோடி ரூபாய்கள் இதுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ இவர்கள் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து தனியார்களால் உருவாக்குறது கடினம். அதனால தான் அரசு சார்ந்த கல்லூரிகள் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த கல்லூரிகளாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஐஐடி என்ஐடி அப்படிங்கிறதையும் தாண்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது. நீங்கள் வெறும் ஐஐடி என்ஐடி மட்டும் அல்ல, இன்னும் எவ்வளவோ இன்ஸ்டியூஷன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்னு சொல்லிட்டு டேராடூனில் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டிலே வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் இருக்குது. இதெல்லாம் மத்திய அரசு சொல்கிறேன். மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்துணை பொறியியல் கல்லூரின்னு சொல்லலாம், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகள் வந்து அவங்க கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து எய்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஜி. அதே மாதிரி வந்து நம்ம மதுரை தியாகராயா காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள். இது இப்படி ஒரு கல்லூரிகள் பட்டியல் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 50 கல்லூரிகளுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லலாம். இந்த பொதுவாக மக்கள் விளங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஐஐடி என்ஐடி அதை தவிர்த்து. நீட் தேர்வில் கம்மியாக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்குது? ஒரு நல்ல அருமையான கேள்வி இது. ஏன்னா வந்து இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் தேர்வில் வந்து ஒரு 600 620க்கு மேலே எடுக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. எல்லாரும் அவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறதில்ல. அப்போ வந்து குறைவான மதிப்பெண் மாணவ மாணவிகள் எடுக்கிறாங்க. இது சில பேர் மன உளைச்சலை ஏற்படுத்துது, என்னடா போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் நீட் தேர்வு வச்சு ஆல் இண்டியா கோட்டாவில் சொல்கிறேன், எம்பிபிஎஸ் மட்டும் அவங்க அட்மிஷன் போடுறதில்ல. இன்னும் நிறைய கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா நீட் தேர்வில் ஒரு 400 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தாலே ஏதாவது ஒரு 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 படிப்புகள், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் ஆல் இண்டியா கோட்டா அட்மிஷனில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மாணவ மாணவிகளுக்கு இருக்குது. இதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் கால்நடை மருத்துவமாக இருக்கட்டும், பேராமெடிக்கல் இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல் இண்டியா அளவில், ஏன்னா தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 15% இடம் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, பேராமெடிக்கலுமே சேர்த்து தான். அது வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துருவாங்க 15% இடம். அதை வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிற வகையில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீட் மதிப்பெண் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீட்டில் வந்து கம்மியாக மதிப்பெண் எடுத்தவர்கள் ஒரு 400க்கு மேலே வைங்களேன். பொதுவாக நான் சொல்கிறது, நீங்கள் 400 மார்க்கு மேலே எடுத்தேன்னா கவலைப்படாதப்பா அப்படி தான் சொல்லலாம். கவலைப்படாத, ஏதாவது ஒரு அட்மிஷன் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். என்னென்னலாம் இருக்குது, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அது ஆயுஷ் படிப்புகள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து கால்நடை மருத்துவம், மத்திய அரசினுடைய ஆல் இண்டியா கவுன்சிலிங் கால்நடை மருத்துவம். அதே மாதிரி வந்து பேராமெடிக்கல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி தான் அந்த 15% இடம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் ஆகும். அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீட் மதிப்பெண்ணுக்கு எலிஜிபிள் இருக்காதான். அதனால் 400 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துக்கிறேன். ஆனால் எல்லாம் தனித்தனி கவுன்சிலிங்காக இருக்கும். எல்லாத்துலேயும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்பொழுது ஏதாவது, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது வந்து அரசு சார்ந்த கல்லூரிகளில் குறைவான மதிப்பெண்ணில் வந்து இந்த நான் சொன்ன கோர்சஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பிள்ளைகள் வந்து ஒரு நீட்டில் வந்து சும்மா அந்த மதிப்பெண் எடுத்துட மாட்டாங்க. 400 மார்க்குன்னா அவங்க சில லட்சங்களை செலவு செஞ்சு தான் அந்த மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த காசை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ அரசு கல்லூரின்னு போனீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் ஒரு 10,000 ரூபா தான் இருக்கும். ஒரு 10,000 20 30,000 ரூபாயை தாண்டாது. அப்படின்னும் பொழுது மொத்த படிப்புமே ஒரு 1 லட்ச ரூபாயில் படித்து முடிச்சிடலாம். ஆனால் இதே நீங்கள் தனியார் கல்லூரிக்கு போகும்பொழுது லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அப்போ நீட்டில் ஒரு 400 மார்க்குக்கு மேலே நமக்கு இருக்குது அப்படின்னா அரசு கல்லூரிகளில் இந்த ஆல் இண்டியா கோட்டா அட்மிஷன்ஸ் மூலியமாக நம்ம சீட் எடுத்து அது வந்து நம்ம அட்லீஸ்ட் செலவு பண்ண காசையாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். அதனால் 400 மார்க்குக்கு மேலே நீட்டில் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வருத்தமோ கவலையோ படாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய மற்ற துறைகளில், மருத்துவம் சார்ந்த துறைகளில் நிறைய வாய்ப்பு. மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில ட்ரெண்டிங்கான கெரியர் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸடாக இருப்பாங்க, இதுதான்ட்டு. அது இல்லாமல் அவங்களுக்கு தெரிய வேண்டிய, அவங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ட்ரெண்டிங் கெரியர்ஸ், அதோட லிஸ்ட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. இப்போ ட்ரெண்டிங் கரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வெறுமனே ஒரு டிகிரியை மையப்படுத்திய ஒரு வேலைவாய்ப்போ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இன்றைக்கி இருக்கிறதில்ல. திறன்களையும் அறிவையும் மையப்படுத்திய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. அதனால் வந்து என்ன படிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் சிறந்ததுக்கு என்ன படிக்கலாம்னா எந்த படிப்பையும்
நம்ம சிறப்பாக படித்தா லைஃப்பில் முன்னேறிடலாம். இந்த படிப்பு அந்த படிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதனால் திறன் மேம்பாட்டுக்கு வந்து நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து மாணவர்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதில் என்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் அதை டெவலப் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ஸ்கில். இது அனாலிட்டிக்கல் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு அரசு பணியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு தனியார் துறை சார்ந்த பணியாக இருக்கட்டும், இந்த அனாலிட்டிக்கல் சார்ந்த கேள்விகள் வந்து அந்த முதல் கட்ட இன்டர்வியூவில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் ப்ரோக்ராமிங் வந்து எல்லா துறையிலுமே வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜ், ஸோ இதெல்லாமே வந்து அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும்பாங்க. இதை மாணவர்கள் வளர்த்துக்கிறது தான் வந்து சிறந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு ஒரு அளவுகோலாக இருக்கும். அதனால் முதல்ல வந்து ஒரு கோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த திறன்களை வளர்த்து கொள்வதில் மாணவர்கள் வந்து பக்குவப்படணும். இது ஒரு முதல் இது இல்லாமல் அப்படின்னா இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு அறியாத ஒரு தெரிஞ்சதுன்னா சும்மா இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படிங்கிறத தாண்டி ரிசர்ச் சைடு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறதே +2க்கு அப்புறம் தான் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஆனால் +2க்கு முன்னாடி தான் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் அதுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து அவங்க +2 முடித்தோன்னே போகலாம். நம்ம பிள்ளைகள்லாம் வந்து அந்த +2 மதிப்பெண் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, டு பி ஃப்ராங்க். இப்போ இவர்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, யூஜி போயிடுச்சு, இப்போ பிஜியில் வந்து நாம் உயர்கல்வி நிறுவனங்கள் அடைவதற்கான தேர்வுகள் என்ன, அதற்கான தயாரிப்புகள் என்ன, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்து நான் சொன்ன மாதிரி எளிதாக போகிறது, எளிதாக வந்து நம்ம கேரியரில் வந்து ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன், சரிங்களா? ஸோ இது சார்ந்த படிப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் உங்களுக்கு நான் லிஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் வந்து இந்த வித்தியாசமான சில போஸ்டிங்ஸ் வரும். அதுக்கு ஆள் இல்லைங்கிற அடிப்படையில் அது பேக்லாக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது அரசு கல்லூரிகள், அரசு சார்ந்த பொறியியல் கல்லூரிகளில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பிஹெச்டி முடித்த முஸ்லீம் பெண் உதவி பேராசிரியருக்குன்னு ஒரு விண்ணப்பம் வருதுன்னு வைங்களேன். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா மெக்கானிக்கல் பெண் பிள்ளைகள் படிக்கிறதே அரிது, அதுலேயும் முஸ்லீம் பெண் பிள்ளைகள் படிக்கிறதுங்கிறது அரிது. இப்போ என்ன ஆகும், இந்த பேக்லாக் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகாமல் போகும். இப்படி நிறைய பேக்லாக் வந்து 3.5 ரிசர்வேஷனில் வரும். இதை தேடி தெரிஞ்சு அதை மட்டும் படித்து அப்படியே வேலைக்கு போனால் எத்தனையோ சகோதர சகோதரிகளாக எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான அரசு பணியில் எதெல்லாம் பேக்லாகில் வருதுங்கிற அந்த பட்டியல் இருந்ததுன்னா அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் படித்து போகக்கூடிய இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகலாம், சரிங்களா? இது ரொம்ப எளிது. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு கண்டென்ட் நம்ம யூஜி மிஸ் ஆயிடுச்சுன்னா பிஜியில் வந்து உயர்கல்வி நிறுவனங்களை அடைவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ யூஜியில் வந்து ஒரு பிசிஏ எடுக்கிறோம், ஒரு சாதாரண கல்லூரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ என்ன ஒரு ஐஐடியில் வந்து நீங்கள் எம்சிஏ படிக்கணும்னா நிம்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க ஏன்னா ஒரு பிசிஏனா 3 வருஷம் படிக்க போகிறாங்க. அப்போ அந்த 3 வருஷத்தில் இதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தாங்கன்னா ஒரு ஐஐடியில் போய் படிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி ஏதோ கிடைக்கிற காலேஜில் நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு நம்ம நிறுத்திட வேணாம். கேட் டான்செட் எக்ஸாம் எழுதி எம்பிஏ ஐஐஎம்மில் படிக்கலாம், சிஜியில் படிக்கலாம், இன்னும் மத்திய மாநில அரசுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கலாம். இந்த கேட் எக்ஸாம் இல்லைன்னா டான்செட் எக்ஸாம். அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கைடன்ஸ் இல்லாமல் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் வந்து நீங்கள் ஐஐடியில் படிக்கலாம். ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அந்த 3 வருஷம் அவங்க அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் தான் படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் யூஜியில் முடியல, ஜேஇயில் வந்து மார்க் வரல அப்படின்னா அவங்க வந்து கிடைக்கிற காலேஜில் ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கை போட்டுட்டு கேட்டு அது மாதிரி சீட்டா, முன்னாடி டான்சென்ட் இருந்துச்சு, இப்போ சீட்டா, அந்த எக்ஸாமை வந்து அவங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். எழுதி வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகலாம். இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது எப்படி நம்ம வந்து சரிசமமாக கொண்டு போகிறது? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுன்னும் பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். பலருடைய அறிவுரையை கேட்குறாங்க. அது மாதிரி யூடியூப்ஸ்லேயும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு தேர்வு செய்கிறாங்க. மாணவர்களை பொறுத்தவரை அவங்க எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா அவங்க பாதை எப்படி இருக்குன்னா, கூட படித்த பசங்க எந்த காலேஜில் போய் சேர்றோம், அந்த செட்டு சேர்றதும்பாங்க. அப்படி செட்டாக ஒரு 20 போய் சேர்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக மாணவர்கள் வந்து எதிர்காலத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி தான் நமக்கு அடிப்படை. ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி இருக்கும், போகும். இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் காலேஜ் போனால் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸில் வரதான் போகுது. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு செட்டு சேர்றது அப்படிங்கிற அடிப்படையில் போய் வந்து மாணவர்கள் கல்லூரியில் தேர்வு செய்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகளுடைய எபிலிட்டி, அப்போ பெற்றோர்களுடைய பொருளாதார சூழல், அவர்களுடைய குடும்ப சூழல், இதை மையப்படுத்தி தான் வந்து நம்ம என்ன தேர்வு செய்யணும், கல்லூரியோ கோர்ஸோ. இதை வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறது தான்.
அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாத்துலேயுமே வந்து சாதக பாதகங்கள் இருக்கும். அதை நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எதுலையுமே 100% வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்காது. அப்போ பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன, அதை நீங்கள் ஒரு 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 டேபிளில் எழுதி, நம்மளுடைய சாய்ஸஸ் என்ன, அதை ஒரு டேபிளில் எழுதி, இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதிருப்தி, அதை சமாளிக்கிறது இல்லை, கண்டிப்பாக ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். இல்லைங்கிற இடத்துல வேறு ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். உனக்கு அதை தரல, இதை தர்றேன், தரமாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போ இதை ஏன் நான் தேர்வு செஞ்சேன், இதில் உனக்கு என்ன நன்மை இருக்குது, இதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான். அதை சாதக பாதகங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு புரிகிற வகையில் சொல்லி புரிய வைக்கிறது தான். ரெண்டாவது, பெற்றோர்களுமே சரி, ஏன்னா பல நேரங்களில் வந்து பெற்றோர்களோட பிள்ளைகள் கூட நிறையா நாலேஜஸ் கெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க பசங்க. அப்போ அதனால் வந்து 2 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அவங்க சொல்கிறதையும் இவங்க கேட்கணும். ஏன்னா சில பிள்ளைகள் வந்து இப்போ சொல்கிறாங்க எனக்கு இது சரிப்பட்டு வராதுங்கிறாங்க. அவங்க ஃபிசிக்கலாக கூட ஒரு ரீசன் இருக்கலாம். எனக்கு வந்து ஃபிசிக்கல் ரீசன் இருக்கலாம், அந்த பிள்ளைகள் வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சில பிள்ளைகள்லாம் சொல்லும் படிப்பு வரலை அப்படின்னும் பொழுது பல வகையில் முயற்சி செஞ்சு நம்ம பார்த்தோம்னா அந்த பேக் பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க, போர்டில் இருக்கிறது விசிபிளாக இருக்காது. இது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி. அந்த பார்க்கல அந்த கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடே வந்து படிப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அந்த ஃபிசிக்கலாகவும் பிள்ளைகளுக்கு அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் அடம் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம முடிக்காமல் ஃபிசிக்கலாக ஏதாவதா சைக்கலாஜிக்கலாக ஏதாவதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் விருப்பத்துக்கு திருப்பி சொல்லலை, இன்ட்ரெஸ்ட் நம்ம உருவாக்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. மனுஷனுக்கு இயற்கையாக கெட்டதில் தான் இன்ட்ரெஸ்ட் போகும். நாம் தான் அதை தடுத்து என்ன சொன்ன மாதிரி தீமையை தடுத்து நன்மையை நோக்கி அழைக்கணும். இந்த இடத்துல வந்து என்னென்னா அவருடைய ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு கல்லூரியோ கோர்ஸையோ தேர்வு செஞ்சு அதை அவர்களுக்கு ஏன் எதுக்குங்கிறத புரிய வைக்கணும். இப்போ ஐஐடியில் வந்து நம்ம சேர்றதுக்கு வந்து ஜேஇ எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு நம்ம வந்து ஐஐடியில் வந்து சீட் கிடைக்கிது. இப்போ ஐஐடியில் வந்து நம்ம ஜேஇ இல்லாமல் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோர்ஸை வந்து படிக்கிறது வந்து ஒர்த்தா? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா ஒரு இதையே ஒரு ஆன்லைன் படிப்பலாக படிக்கிறதுங்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஒர்த்து தான். எப்படி ஒர்த்துன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கல்லூரியில் ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது பேரலாக படிக்கிறது ஒர்த்து. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ரெகுலர் டிகிரி கைக்கு வந்துடும். இப்போ எப்போவுமே நீங்கள் வந்து ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் போய் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அவங்க என்ன ஐஐடியில் அந்த 1,00,000 சில ரூபா கிட்ட வருது, அந்த காசு எங்கே போனாலும் கொடுக்க தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறதுக்கு அது ஐஐடியில் கொடுக்குறதுங்கிறது ஓகே தான். ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய கரிக்குலமாக இருக்கட்டும், எக்ஸ்போஷராக இருக்கட்டும், அது வந்து மற்ற இடங்களில் வராது. அந்த கணக்கில் வந்து ஒரு பட்டப்படிப்பை படித்து கொண்டு ஐஐடியில் இந்த டிஎஸ் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறது சிறந்தது. +2 முடிச்சுட்டு ப்ளைனாக ஐஐடியில் டிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுங்கிறது 100% ப்ரிஃபரபிள் கிடையாது. பட்டப்படிப்புங்கிறது நான் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறேன், அது அவசியம், கட்டாயம். அதனால் பட்டப்படிப்பு நமக்கு அவசியம். ஆன்லைன் டிகிரியை வந்து யாரும் டிகிரியாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. இதை பலமுறை மத்திய அரசும் தெளிவுபடுத்திருச்சு. ஆன்லைன் டிகிரி இருக்குல்ல, இதை வந்து நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அரசு பணின்றோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஐஐடியில் படித்த எல்லாருமே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இந்த ஆன்லைன் கோர்ஸ் படித்தவங்களுக்கு யூபிஎஸ்சி எழுத முடியாது. அப்போ ஒரு அரசு பணிக்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இந்த ஆன்லைன் டிகிரியை கொண்டு போனீங்கன்னா மத்திய அரசு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, மாநில அரசு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நமக்கு பட்டப்படிப்பு அவசியம், கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால வந்து நீங்கள் இதை வந்து செகண்டரியாக படிக்கலாம். ஆனால் படிக்க வேணாம்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இந்த காசு ஆக தான் போகுது. எங்கேயோ கொடுக்குறதுக்கு நீங்கள் ஐஐடியில் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதையே ஒரு படிப்பாக படிக்க வேணாம், செகண்டரியாக படிக்கலாம். ஸோ இப்போ வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து கெரியரை சூஸ் பண்ணுறதுலே வந்து ஒரு பயம், ஒரு விதமான தயக்கம், இந்த மாதிரிலாம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? கண்டிப்பாக அந்த வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல படிப்பு படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது வந்து சில பேருக்கு ஒரு ஆசையாக விருப்பமாக இருக்கிறது ஒரு பிள்ளைகள் இருந்தாலும் சில பிள்ளை அது பயத்தை ஏற்படுத்துது. அது என்னென்னா கிடைக்காட்டி என்ன ஆகிறது, என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு மன உளைச்சல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. முதல்ல ஒரு தம்ரூல் நம்ம புரிஞ்சுக்கணும். கல்வி வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம்னா இது நம்மளை கைவிடாது. இதை வந்து மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு +2ல் ஒரு மதிப்பெண் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நுழைவுத் தேர்வில் மதிப்பெண் எடுக்கணும், இது இல்லைன்னா நம்ம லைஃபே போயிடும்ன்ற இந்த ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தையும் ஒரு மன உளைச்சலையும் கொடுக்குது. என்ன தெரிஞ்சுக்கணும்னா யூஜி இல்லைனா பிஜி. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்கள். நீங்கள் ஐஐடியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜேஇ எக்ஸாமில் மார்க் வரல வச்சுக்கோங்களேன். கிடைக்கிற காலேஜில் கிடைக்கிற நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஐஐடியில் சேரலாம். எப்போவுமே சரி, யூஜியில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா +2 படித்த எல்லாருமே டிகிரி படிக்கணும்.
இப்போ லட்சக்கணக்கான மாணவர்களும் மோதுவாங்க. ஆனால் பிஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜி படித்தவங்க ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க. வேலை கிடைக்காதவர்கள் தான் மேற்படிப்புங்கிற ஒரு சிந்தனை. அப்போ காம்படிஷன் வந்து பிஜியில் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப குறையும் பொழுது நீங்கள் இங்கே ஐஐடியில் படிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் யூஜியில் கிடைக்கலன்னா நான் பிஜியில் சேருவேன், இல்லை யூஜி நீங்கள் ட்ரையே பண்ண வேணான்றேன். நீங்கள் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகி பதஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெற்றோரும் பிள்ளைகளும் பதஷ்டப்பட்டு அதில் மார்க் கம்மியாக எடுத்தவொன்னே என்னமோ நான் வந்து ஒரு அறிவில்லாதவன் மாதிரி அந்த மாணவர் தன்னைத்தானே நினைத்து கொண்டு ஒரு 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 இது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, நீங்கள் யூஜியில் எதையுமே முயற்சி செய்யாதீங்க. +2 நல்ல மார்க் எடுக்க பாருங்கள், கிடைக்கிற காலேஜில் கிடைக்கிற கோர்ஸில் சேர்ந்துட்டு பிஜி முயற்சி பண்ணுங்கள். உயர்கல்வி நிறுவனங்களை சாலிடாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் இந்த விசிபிலிட்டி வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்தோம்னா அந்த மனசில் இருக்க பயம் போயிடும். அதாவது விழுந்தன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது, யூஜி இல்லைனா பிஜி, பிஜி இல்லைனா பிஹெச்டி, அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த அந்த ஒரு புரிதலை மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் உள்ளத்திலிருந்து போயிடும். நீ செய்ய வேண்டியது பயப்பட வேண்டியதில்லை, தேர்வுகளுக்கு முறையாக உட்காந்து கவனச்சிதறல் இல்லாமல் படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறது தான். இவ்வளவுதான். எவ்வளோ எடுக்கிறே எடுக்கலாம். நல்ல மதிப்பெண்ங்கிறதுக்கு வந்து ஒரு அளவுகோல் கிடையாது. 100க்கு 100 நல்ல மதிப்பெண் தான், சில நேரத்தில் 100க்கு 60 கூட நல்ல மதிப்பெண் தான். உன்னுடைய எபிலிட்டிக்கு, உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு உன்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பெர்ஃபார்ம் பண்ணு. இந்த மதிப்பெண்ணுக்கு சிறந்த படிப்புகள் எல்லா மதிப்பெண்ணுக்குமே இருக்குது. 100க்கு 100க்கும் இருக்குது, 100க்கு 60க்கும் இருக்குது. அந்தந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போகணும். இந்த சரியான வழிகாட்டுதல் அவர்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக இந்த பயம் வராது. உதாரணம் சொல்ல, இப்போ நம்ம டி நகர்லேருந்து நம்ம வந்து ஒரு மவுண்ட் ரோடு போகிறோன்னு வைங்க, இதுக்கான பாதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆக மாட்டோம். இது தெரியாத ஒரு நான் ஏபிசிடின்னு ஏதோ ஒரு ஊர் சொல்கிறேன், அது ஊர் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, எப்படி போகணும், நடந்து போகணுமா, இந்த அந்த அந்த விசிபிலிட்டி இல்லைங்கிறது தான் வந்து அந்த பயத்தை கொடுக்குது. அந்த விசிபிலிட்டி நம்ம பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுத்துட்டோம்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கணும், மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கல்வி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இருந்தாலும் வந்து மக்கள் அது அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாணவருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு அருமையான கேள்வி இது. இன்ட்ரெஸ்ட், மாணவருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாங்கிறது வந்து ஒரு பொதுவான அறிவுரையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தின்பண்டங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி எல்லா பிள்ளைக்கும் ஃபோன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அதனால் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் அதை ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நன்மையை நோக்கி மக்கள் அழைக்கிறதுமாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை நோக்கி ஒரு ஆர்வத்தை நம்ம தான் தூண்டணும். இப்போ மாணவர்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறத விட சின்ன பசங்க அவங்க, நாம் என்ன செய்யலைன்னா எபிலிட்டி தான், அவங்களுடைய திறன்களை நம்ம மதிப்பிடுவது தான் இங்கே மெயின். அந்த திறனுக்கு ஏற்ற படிப்புகளையோ இலக்குகளையோ ஃபீல்டையோ சூஸ் பண்ணி அதை நோக்கி மாணவர்களுக்கு நாம் தான் ஆர்வத்தை ஏற்படுத்தணும். இந்த நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நன்மையை நோக்கி மக்கள் வர்றதில்லை, நாம் தான் நன்மையை நோக்கி மக்கள் அழைக்கிறோம், அதை சுவாரஸ்யப்படுத்துகிறோம், அதுக்கு ஆர்வம் ஊட்டுறோம். இந்த மாதிரி தான் வந்து அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத செகண்டரியாக வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து உருவாக்கணும். அதை தான் பெற்றோர்கள் செய்யணும். பெற்றோர்கள் செய்யலாம், இல்லைனாக்கா சில நேரங்களில் வந்து நம்ம போன்ற கல்வியாளர்கள் செய்கிறாங்க, சில நேரங்களில் ஆசிரியர்கள் செய்கிறாங்க. அப்போ வந்து எபிலிட்டியை தான் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும். இப்போ அது நான் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு கூட கண்டக்ட் பண்ணுறோம், நாங்களே கூட நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். அப்படி டெஸ்ட்டு வச்சும் நீங்கள் பண்ணலாம். அது டெஸ்ட்டு வச்சு ரிசல்ட் பார்க்குற அளவுக்கு முடியலைனா கூட நான் சொன்ன மாதிரி பொதுவாக திறன் சார்ந்து இப்போ வந்து ஒரு ஆங்கில பேச்சாற்றல் இருக்கா, புள்ள வந்து நல்ல ஒரு டாக்டேட்டிவாக இருக்கா, அதே மாதிரி வந்து ஒரு கடின உழைப்பாளி இருப்பாங்க, ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா விடிய உட்காந்து செய்வாங்க. கம்ப்ளீஷன் ரேஷியோ அப்படிமா, ஒரு 10 வேலை கொடுத்தா 10க்கு 10 செய்தா, 10க்கு 3 செய்தா, இப்படிங்கிற மாதிரியான நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜிஸ்மாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு பிள்ளைகளை வந்து நம்ம ஒரு அசஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், இப்போ ஒரு நல்ல ஒரு டாக்டேட்டிவாக இருக்காங்க, நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாங்க பழகிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி எம்பிஏ, டீச்சிங் அந்த மாதிரி துறைகளுக்கு அனுப்புறது. ஒரு புத்தக புழுவாக இருக்கிறாங்கன்னா அரசு பணி சார்ந்த அவர்களை வந்து நீங்கள் தயார்படுத்துவது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தேர்வு செய்யலாம். நீங்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மூலியமாகவும் அந்த பிள்ளைகளுடைய எபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வந்து அவருடைய அந்த நடவடிக்கைகளை வச்சு கூட இந்த எபிலிட்டிக்கு நம்ம இதை சஜஸ்ட். ஸோ இப்போ அடுத்து வந்து சிறப்பு பிரிவுகள் இருக்குது இல்லையா, அந்த ஏஐ, டேட்டா சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள், இதனுடைய ஸ்கோப்ஸு, இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட, அதோடைய சிறப்பு பிரிவுகள்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக சிறப்பு பிரிவுகள் தானா அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அருமையான கேள்வி இது. ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள், பெற்றோர்கள் வந்து இந்த ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, அதே மாதிரி ஐஓடி இந்த மாதிரியான படிப்புகளை வந்து அதுவே ஒரு டிகிரி படிப்பாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பொதுவாக யூஜி லெவலில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவுகளை
இந்த ஏஐ டிஎஸ் போன்ற சிறப்பு பிரிவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து தொழில்நுட்பங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், இன்றைக்கி ஒன்று இருக்கும் நாளைக்கு. பொதுவான பிடெக் ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செஞ்சு படிச்சுட்டு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஆர்வம் இருந்ததுன்னா அது ஒரு 6 மாத கோர்ஸ் தான், ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். 3 மாத கோர்ஸும் இருக்குது. ஒரு டேட்டா சயின்ஸ்னால் அது ஒரு 6 மாத கோர்ஸ் தான். அதே மாதிரி வந்து ஒரு பிக் டேட்டாவாக இருக்கட்டும், ஐஓடியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் 4 வருஷம் 3 வருஷம் படிக்க போகிறீங்க. அப்போ படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்படி மல்டிபிள் சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ ஒரு டிகிரி அப்படிங்கிறத தாண்டி, அதாவது ஒரு துறை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேஸாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா பிடெக் ஐடி எடுத்துகிட்டு பல்துறை வல்லுநர்களாக நீங்கள் மாறிடலாம். அப்போ எல்லா துறையிலையும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தேடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டியும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாமே வந்து ஒரு சர்டிஃபிகேஷன், அதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் நினச்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி கோர்ஸரா யூடமி அதெல்லாம் போனீங்கன்னா ஒரு 1,500 ரூபாயில், ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபா தான். 1,500 ரூபாயில் நீங்கள் இந்த எல்லா கோர்ஸையுமே பண்ணிடலாம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸையுமே வந்து நீங்கள் அதை பண்ணிடலாம். அப்போ அந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 7-8 தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுதான் சரியான அணுகுமுறை. நீங்கள் நேரடியாக ஏஐடிஎஸ் போன்ற படிப்புகளை எடுக்கிறத யூஜி லெவலில் தவிர்த்துக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம். அதை தவிர்த்து எல்லா துறை சார்ந்து நம்ம வேலை வாய்ப்புகளை தேடுறதுங்கிறது தான் ஒரு நமக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் படிங்க. இதை படிக்காதீங்கன்னு இப்போ நான் சொல்ல வரல. பேஸாக ஒரு கோர்ஸை எடுத்துகிட்டு சைபர் செக்யூரிட்டியும் படிங்க, ஏஐயும் படிங்க, டிஎஸும் படிங்க, ஆட்டோமேஷனும் படிங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் படிங்க. எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதில் அதுக்கான அந்த பர்டிகுலர் நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் படித்து முடிக்கிறப்ப ஒரு சிறந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஐடி செக்டார் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஐடி செக்டாருக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தா தான் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து உண்மையா, இல்லை இன்ஜினியரிங் படிக்காமலே இந்த ஐடி செக்டருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தெரியப்படுது. ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அங்கே போய் பணியாற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப 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 ஒரு ஒரு கம்மியாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது படித்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறையில் நல்ல சம்பளத்தில், இன்ஜினியரை விட கூட சம்பளத்திலலாம் பணியாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பிஎஸ்சி மேக்ஸ் தான், ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மந்த்லி 80,000 rupees வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 காலகட்டங்களில் 1.25 லட்ச ரூபா பெருமந்தே வாங்குவார். இப்போ அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன செலவாகும்? பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000-10,000 தான் செலவாகும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளோட தேர்வு செஞ்சு மாணவர்கள் படித்து இன்றைக்கி ஐடி துறையில் பணியாற்றுறாங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அதனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் ஐடி துறைக்கு போகணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது. என்ன இந்த 3 ஆண்டு படிப்புகள் பிஎஸ்சி படிக்கிறாங்களா இல்லையா, இவங்க என்ன பண்ணலான்னா வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு எம்சிஏவை கரஸில் போடுறதுங்கிறது சிறந்தது. அது ஒன்றும் பெரிய செலவாகாது. வேறு இன்ஜினியரிங் 4 வருஷம் படித்தவங்களுக்குங்கிறது அந்த எம்சிஏங்கிறது அவசியம் இல்லை. 4 வருஷ படிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்கும். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதனால் வந்து பொறியியல் படித்தவங்களுக்கு தான் ஐடி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி படிச்சுட்டுமே வந்து நீங்கள் ஐடி துறையில் சாதிக்கலாம். எனக்கு தெரிந்து பல மாணவர்கள் ஐடி துறையில் சாதனை செய்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஐடி துறை அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த ஐடி துறைங்கிறது நாலேஜ் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்டு செக்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிகிரி பேஸ்டு செக்டார் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு தனியார் பல்கலைக்கழகம் சென்னையில், அது பேர் சொல்ல விரும்பலை, அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா கொடுத்து படித்தார் ஒரு தம்பி. அவர் வந்து படித்து முடிக்க பார்த்துங்க 4-7-28 இந்த ஒரு 30 லட்ச ரூபா அவங்க வீட்டில் செலவு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு தனியார் கல்லூரியில் ஒரு தம்பி வந்து பிசிஏ படித்தார். அவர் மேபி அதிகபட்சம் 1 லட்ச ரூபா செலவு செஞ்சுருக்கலாம் மொத்தமாக படித்து முடிக்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரே துறை சார்ந்த ஒரே கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் சேம் சேலரி. என்ன ஒரு 30 லட்சம் செலவு செஞ்சு அதே சம்பளம், 1 லட்ச ரூபா செலவு செஞ்சு அதே சம்பளம். வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஒன்று தான். அப்போ வந்து எனக்கு பார்க்கும்பொழுது என்னது, தேவையில்லாத ஒரு அவங்க பெற்றோர்களுக்கு ஏதாவது செலவு பண்ணால் பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சிங்கிற ஒரு நிம்மதி இருந்தாலும் நம்முடைய ஒரு தரப்புலேருந்து ஒரு விசிபிளாக பார்க்கும் பொழுது 1 லட்சம் படித்தவங்களுக்கும் அதே வேலை அதே சம்பளம், 30 லட்சம் கட்டி படித்தவங்களுக்கும் அதே வேலை சம்பளம் பொழுது இப்போ அந்த 29 லட்சம் வேஸ்ட் ஆகுதுல்ல. அதனால் அந்த ஒரு இது என்ன சொல்கிறது, இதெல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். மக்கள் வந்து அந்த விளம்பரப்படுத்துறதுங்கிற அந்த யுக்தியில் ஒரு பெற்றோர்களை வந்து மயக்கிடுறாங்க. நீங்கள் இங்கே தான் போனாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ரியல் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ எனக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து ஐடி துறையில் பல ஆண்டுகால அனுபவம் உள்ளவர்கள், மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்கிறது இன்றைக்கி ரெக்யூர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு போதே தவிர இந்த பர்டிகுலர் காலேஜ் பர்டிகுலர் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது.
ஒரு ஒரு இதான கருத்தாக சொல்லலை, இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அறிவு திறமை ஸ்கில் செட் இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி ரெக்யூர்மெண்ட் எல்லாமே ஸ்கில் செட் பேஸ்டு தான் நடக்குது. ஸ்கில் செட் இருந்தால் உடனே வேலை. எந்த காலேஜ் எந்த டிகிரிங்கிறது செகண்டரி தான். இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 7.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க நீட்டு, அதாவது மெடிக்கல் அட்மிஷன்ஸில். இந்த அட்மிஷன் வந்து எதன் அடிப்படையில் வந்து அந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து கொண்டு வராங்கன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் அல்ல, வெறும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து 7.5% வந்து எல்லா இடத்துலையும், நீட் மட்டும் இல்லை, அதாவது நீங்கள் மெடிசன் மட்டும் இல்லை, மெடிசனில் இருக்குது, இன்ஜினியரிங்கில் இருக்குது, எல்லா அட்மிஷன்லையுமே வந்து 7.5% வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய பயன் உள்ளது தான். ஒன்று என்னென்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட இவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இந்த 7.5%லையுமே வந்து உள் ஒதுக்கீடு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 100க்கு 3.5% வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 7.5 வந்து ஒரு 100 கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இப்போ ஒரு 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 அதில் ஒரு 3.5 7.5 ஒரு 100 கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 3.5% இஸ்லாமிய மாணவ மாணவிகள் கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு உள் ஒதுக்கீடும் இருக்குது. இப்போ இதில் படிக்கும்பொழுது உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். மற்ற பொதுவான இடஒதுக்கீட்டில் போகிறவங்களுக்கும் இந்த 7.5 போகிறவங்களுக்கும் கட் ஆஃப் குறையும். இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை. ஸோ இப்போது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கல, அதனால வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு ஒரு ஹெஃப்டி ஃபீஸ், ஒரு அதிகமான ஃபீஸ் கட்டி படிக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது அது செய்கிறது சரியா? அதாவது இப்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான கோர்சஸ் வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு நிறைய ஃபீஸ் கட்டி படிக்கிறது சரியா? கண்டிப்பாக எப்போவுமே நான் வலியுறுத்தி சொல்கிறது தான், அதிகமான பொருளாதாரத்தை செலவு செஞ்சு நீங்கள் படிப்புகளை, கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்யாதீங்க. பொருளாதாரம் குறைவாக இருக்கக்கூடிய படிப்புகள், கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்யுது. எப்போவுமே ஒரு தம்புருளாக வச்சுக்கோங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக மட்டும் சொல்லலை. எப்போவுமே சரி, நாம் வந்து கல்வி அப்படின்னு போனால் மிக அதிக பொருளாதாரத்தை செலவு செய்ய தேவையில்லை. எதுக்கு இதுதான் சொல்கிறேன் அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மாணவர்களுடைய அறிவையும் திறமையும் பொறுத்து தான் கிடைக்கிறதே தவிர, இந்த பர்டிகுலர் காலேஜஸில் இந்த பர்டிகுலர் டிகிரி ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் பற்றி சொல்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் சொன்னதுனால சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இவர் படிச்சிருக்காருங்கிறதுக்காக யாரும் வேலை கொடுக்குறதில்ல. சரிங்களா? அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு அந்த ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஐஐடியில் படிக்கிறார், ஒரு சிஜியில் படிக்கிறாருன்னா அங்கே கம்பெனிகள் வர்றாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து தனியார் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது காசு ரொம்ப கம்மியாக இருக்கோ அதில் படிக்க வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிறது தான் வந்து ஸ்கில்ஸு, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இதை டெவலப் பண்ணுறது தான் நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு 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 சான்சஸை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அரசு கல்லூரின் பொழுது நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் போங்க, ஒரு சிறந்த விஷயம். அப்படி கிடைக்கல அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மதிப்பெண்ணுக்கு குறைந்த செலவில் எந்த கல்லூரியில் இடம் கிடைக்குதோ அங்கே சேர்ந்துட்டு 2 வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று என்னென்னா, பிஜி வந்து இதே உயர்கல்வி நிறுவனங்கள் படிப்பதற்கான அந்த நுழைவுத் தேர்வுகள் நான் ஏற்கனவே பட்டியல் சொன்னேன், அதை முயற்சி பண்ணலாம். இல்லை எனக்கு அது வேணாம், நான் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னா, அப்போ வந்து படிப்பை அது ஒரு ஓரமாக ஒரு 60-70% மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சுட்டு முழுக்க நாலேஜ் டெவலப்மெண்ட்லையும் ஸ்கில் டெவலப்மெண்ட்லையும் அந்த பிள்ளைகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், மாணவ மாணவிகள். அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஐடி செக்டார் சொன்னதுனால சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரண கல்லூரியில் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸாக ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூடமி கோர்ஸரெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா தான். அப்போ ஒரு 2-3 மாதம் ஒரு 5000 ரூபா. இந்த 5000 ரூபாவில் ஒரு 4-5 கோர்ஸ் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு படிப்பு கோர்ஸ், இதில் நாலேஜ் டெவலப் பண்ணுறீங்க. இந்த நாலேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சொந்தமாக நீங்கள் லான்ச் பண்ணலாம். என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். பல நேரங்களில் நீங்கள் காசு கொடுத்தா கூட ஒரு அமேசானில் போய் ஒரு சர்வர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், மினிமம் 4500 ரூபாய்க்குலாம் இருக்குது. நீங்கள் கல்லூரிகளுக்கு 7 லட்சம் 8 லட்சம் கட்டுறதுக்கு இந்த அமேசானில் போய் நீங்கள் ஒரு 2 சர்வர் எடுத்து அதை நீங்கள் ஒரு சின்ன சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி இதை படிக்கிற காலத்திலே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க முடிச்சுட்டு அந்த இயர் தான் பாஸ் அவுட் ஆகிறான், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுறான். என்னப்பா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவன் பண்ண ப்ராஜெக்ட் பூரா காட்டுறான். கடந்த 1 வருஷமாக நான் இத்தனை 7 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், கோடை வந்து நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்போ வந்து படிக்கிற காலத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிள்ளைகள் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி நான் ஐடி செக்டாரை சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் காசை வந்து அங்கே கல்லூரிகளுக்கு கொடுத்து வீணாக்கிறதுக்கு பிள்ளைகளுடைய அறிவு திறனை வளர்ப்பதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்காக நீங்களே ஒரு ஈவன் ஒரு ஆன்லைனில் படிக்க முடியல நினச்சி நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் கூட சேர்த்து விடலாம்.
கோச்சிங் சென்டரில் கூட அவன் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, இதை கற்றுக்கிறது, ரோபோட்டிக்ஸு, எம்பெடட் சிஸ்டம், இப்படி இதை கற்றுக்கிட்டு இது சார்ந்த வந்து ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் 7 லட்சம் 8 லட்சம் கட்டி கிடைக்கிறத விட இங்கே சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட ஸ்கோப் என்ன இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 வகை சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னாக்கா ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த விதமான ஒரு 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 முன் படிப்பு எதுவுமே இல்லாமல் நேரடியாக படிப்பது. அதுக்கு வந்து இன்றைக்கி அரசாங்கங்கள் மதிப்பை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு வந்து அதனால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுங்கிறதுக்கான மதிப்பை வந்து தொடர்ந்து குறைச்சிட்டு வர்றதுனால அதை நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியலை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா ரெகுலரான படிப்புகளை தொலைதூரத்தில் படிக்கிறது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தோடனே +2 படிக்க முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும், +1 பாஸ் ஆகிருக்கணும், அப்புறம் +2 இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரியான படிப்புகள் டிஸ்டன்ஸில் படிக்கிறது வந்து ஒரு ப்ரிஃபரபிள் தான். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேராக படிக்கலாம், இல்லைனாக்கா வந்து நம்ம டிஸ்டன்ஸில் படிக்கலாம். இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் மோட் எஜுகேஷனை வந்து எல்லா இடத்துலையுமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து உதாரணத்துக்கு அரசு பணி எடுத்துக்கோங்களேன். ஒரு அரசு பணியில் நீங்கள் +2 டிஸ்டன்ஸில் தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா ஒரு BA இங்கிலீஷ், ஒரு BA ஹிஸ்ட்ரி ஏதோ டிஸ்டன்ஸில் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் IAS IPS வரைக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ரெகுலராக படிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அரசு பணின்னு எடுத்திங்கன்னா டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கு, ரெகுலராக படித்தவங்களுக்கு என்னமோ அதே தான் டிஸ்டன்ஸில் படித்தவங்களுக்கும். ஸோ இது ஒன்று. வேறு வந்து இப்போ நம்ம டிஸ்டன்ஸ்லேயே படிச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு தனியார் துறையில் ஒரு நல்ல வாய்ப்பை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஜி ஏதாவது நீங்கள் ரெகுலராக படிக்கலாம். வெறும் டிஸ்டன்ஸை தனியார் துறையில் வேலைக்கு எடுக்கிறதுங்கிறது, ப்ளைனாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. வேறு எப்படி எடுக்கிறாங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு ஐடி துறை எடுத்துக்கோங்க. ஐடி துறையில் வந்து ஒருத்தர் BCA கரஸில் போட்டிருக்காரு, ஆனால் ஃப்ளட்டரு, நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜிஸ் நான் சொன்ன இல்லையா, ஃப்ளட்டராக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், அதில் மாஸ்டராக இருக்கார். கொடுத்தீங்கன்னா அப்படியே கோட் அடித்து கையில் கொடுத்துருவார்னா இப்போலாம் டிஸ்டன்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வேலை கொடுத்தா இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய அறிவு திறமையை வளர்த்து வச்சுருக்கிறதுனால ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய வேரியன்ஸாக இல்லை. டாப் கம்பெனிஸில் எடுக்கிறது இல்லை. இப்போ ஒரு டாப் MNC TCS அந்த மாதிரி சொல்லலாம், அதே மாதிரி வந்து CTS, இவங்க எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க மட்டும் இல்லை, ஐடியில் வந்து வேறு வந்து ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான வந்து கம்பெனிகளில் வந்து உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஐடி துறைக்குமே அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அது மாதிரி டீச்சிங் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுக்குமே வந்து டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வேரியன்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரியான அதாவது நேரடியாக தனியார் துறை வேலைவாய்ப்பை மையப்படுத்தலை அப்படின்னா தாராளமாக டிஸ்டன்ஸ் படிக்கலாம். இல்லை நேரடியாக நான் தனியார் துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை தவிர்க்கிறது நல்லது. இல்லை டிஸ்டன்ஸில் படிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னா பிஜி எங்கேயாவது நீங்கள் ரெகுலரில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெகுலரில் பண்ண பிஜி தான் வந்து உங்களுக்கான அடையாளமாக இருக்கும். இதுக்கு பின்னாடி பண்ண டிஸ்டன்ஸில் எதர் ஸ்கூலிங்காக இருக்கட்டும் இல்லை யூஜியாக இருக்கட்டும் அது வந்து மறைஞ்சிரும். இருக்கும் பேப்பரில், இருந்தாலும் நம்ம முதல்ல இருக்கிறது தான் வந்து ஒரு விசிபிளாக இருக்கும், நம்ம ப்ரொஃபைலாக இருக்கும். அதனால் வந்து பிஜி ரெகுலரில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா படிப்பு, எல்லா ட்ரைனிங்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் இருக்குது. வேலை கிடைக்கணும், அதுக்கு தான் நான் இது படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை படித்தா 100% வேலை கிடைக்கும் அப்படின்னு ஏதாச்சும் கோர்சஸ் இருக்கா, அப்படின்னு ஏதாச்சும் டிகிரிஸ் இருக்கா? அது சொன்னிங்கன்னா அதுவும் அதாவது ஒரு படிப்பு, இந்த படிப்பை படித்து முடிச்சுட்டு நம்ம டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு படிப்பு உலகத்தில் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், படிப்பு முடித்து ஒரு டிகிரி பேப்பர் வாங்குறோம்ல, இந்த பேப்பர் போய் நாளைக்கு வேலை செய்கிறதில்ல, அதை படித்த மனுஷன்தான் போய் வேலை செய்கிறான். அப்போ அந்த மனிதனுடைய அறிவு திறமையை சோதித்து தான் அந்த வேலையில் சேர்ப்பாங்க. அப்போ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அறிவும் திறமையும் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் இந்த படிப்பு படித்து முடித்தா உடனே வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த படிப்புக்கான உறுதியும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ஐஐடியில் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஐஐடியில் படித்து முடிச்சுட்டு ஜாப் போக முடியாதவர்கள்லாம் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அது சுய விருப்பமாக இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு பிஸ்னஸ் போகணும்னு நினச்சிருக்கலாம். மொத்தத்தில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகலை. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பல உயர்கல்வி நிறுவனங்கள் கூட 100% பிளேஸ்மெண்ட் போடுறதில்ல, 96, 97ன்னு போடுறாங்க. நான் சிஜியில் படித்தேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அப்போ கூட வந்து 96 ஏதோ ஒரு பர்சன்டேஜ் போட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 3% மாணவர்களுக்கு வேலை கிடைக்கலன்னு தெரியுதுல்ல. அப்போ என்னென்னா ஒரு பேப்பர் ஒரு வேலையை நமக்கு எந்த காலத்துலையும் வாங்கி கொடுத்துறாது. இது அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இதை படித்து முடிச்சு எனக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்பு கிடையாது. படிக்கும் பொழுது நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அறிவு திறன்,
அப்போ நான் வந்து படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறத விட படிக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ நாலேஜ் டெவலப் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் நாலேஜ், அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில், இது சார்ந்து தான் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிற மாதிரி படிப்புகள் அப்படின்னாக்கா அந்த படிப்பு எல்லா படிப்பையுமே அறிவோடும் திறனோடும் படிச்சிங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும். எந்த படிப்பையுமே ஒரு பேருக்காக ஜஸ்ட் பாஸ் ஆகணுங்கிற அடிப்படையில் ஒரு டிகிரி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எதுக்குமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. அறிவையும் திறமையும் பிள்ளைகளுக்கு வளர்க்கிறதுல வந்து நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக திட்டமிடுதலோடு மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து செயல்பட்டோம்னா உங்களுடைய பிள்ளைகள் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுமே சரி எதிர்காலத்தில் கல்வியில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இடங்களை அடைய முடியும். அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் கொட்டி கிடக்கின்றது. இதற்கு பொருளாதாரம் ஒரு தடையே இல்லை. திருப்பி சொல்கிறேன், பொருளாதாரம் ஒரு தடையே இல்லை. நீங்கள் வந்து அந்த கல்வி பயணத்தை நோக்கி போனீங்கன்னா காசு இருந்தால் ஒரு படிப்பு, காசு இல்லைன்னா இன்னொரு படிப்பு, பயணம் நிற்காது. காசு இல்லாத படிப்புகளின் பட்டியலை நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த நிகழ்ச்சியில் சொன்ன பெரும்பாலான படிப்புகள் காசு கம்மியான படிப்புகள் தான். அதை நோக்கி நீங்கள் நடைபோடுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகளை வழங்குவான் என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஒரு பேட்டியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.